ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக நான் இப்போது ஒரு காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னா வந்து நான் வேலைக்கு போகிறதுக்கு எல்லாத்தையுமே நான் அங்கே தான் கற்றுக்கணும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படி நடக்கிறதே கிடையாது. அதனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டியூஷன் வந்து நிறையா வளர்ந்துக்கிட்டே வருது. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து அந்த பையனுக்கு வந்து தேவையான எஜுகேஷன் எதுவுமே கிடைக்கல. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு எலிஜிபிளான ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அங்கே இல்லை. ஃபேக்கல்ட்டிக்கு ஹையர் பண்ணும்போது வந்து அவங்க வந்து பிஹெச்டி பண்ணியிருக்காங்களா இல்லை செட் நெட்டு பாஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறாங்களே தவிர வந்து அவங்களுக்கு வந்து ரியல் டைம் நாலேஜ் இருக்கா, ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்காங்கிறத எந்த ஒரு காலேஜ் வந்து பார்க்குறது இல்லை. அதனால தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் படித்து முடித்து வெளியே வந்தோன்னா அவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவன் காலேஜில் ஒரு நிறைய அமௌண்ட்டை இது பண்ணிட்டு தான் வந்திருக்கான். அகைன் அவன் என்ன பண்ணுறான், இன்ஸ்டியூஷனுக்கு வந்து லட்சக்கணக்கில் கொடுத்து அங்கே அவன் என்ன பண்ணுறான், அங்கே வந்து அவன் லேர்ன் பண்ணிட்டு அப்புறமா வேலைக்கு போகிறான். அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து காலேஜுங்கிறது நமக்கு என்ன தேவையே கிடையாது. ஓகே ஃபைன். நான் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்கு போனதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளால் முடிஞ்சது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரியல் டைமாக சொல்லிக் கொடுக்கலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நம்ம கொண்டு வரலாம். அந்த டெசிக்னேஷனில் இருக்கும்போது நம்ம நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரலாங்கிற ஒரு இதில் தான் நான் போனேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் தெரிஞ்சுது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு. நான் வந்து உங்களுக்கு ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதுக்காக வந்து நான் அந்த ஜாப் வந்து குயிட் பண்ணேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் குயிட் பண்ணியிருக்கேன். பட் வந்து என்னோடய மெயின் அப்ஜெக்டிவ், என்னோடய மெயின் மோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் நடக்கிற ஸ்பேம் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணணும், நம்ம வந்து பிரேக் பண்ணுங்கிறது தான் என்னோட வந்து மெயின் மோட்டோ. இப்போ நான் நடந்த இன்சிடென்ட்ஸ் சொல்கிறேன். இப்போ வந்து செகண்ட் இயர் பையனுக்கு வந்து ஒரு லேப் உண்டு, HTML CSS PHP லேப்லாம் உண்டு. அப்போ வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சப்ளைம் அப்படின்னு ஒரு எடிட்டர் உண்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்ளைம் அப்படின்னு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வென் கம்பேர்ட் டு த நோட்பேட் உங்களுக்கு வந்து சப்ளைம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். அண்ட் அது வந்து அது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் சப்ளைம் யூஸ் பண்ணுங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் நோட்பேட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்கல்ட்டி வந்து அந்த மாதிரி அவங்க சொல்கிறத, ஸோ அவங்கன்னு கூட சொல்லலை, அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்லி ஃபார் நோட்பேட் மட்டும் தான் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பான ஒரு வழியில் வந்து கைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க நிறைய சீனியர் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்கல்ட்டிஸ்க்கு வந்து எந்த ஒரு இதுவுமே தெரியாது, சாஃப்ட்வேரில் என்ன போயிட்டுருக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வந்து நான் பார்த்தீங்கன்னா 7 years எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க ஒரு ப்ராப்பராக கைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே ஃபைன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் வந்து அவுடேட்டடாகவே ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போயிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறான் அப்படின்னா அவனுக்கு வேலையே கிடைக்காது. அது ஒரு மெயின் ரீசன் ஃபார் குயிட் த ஜாப். அப்புறம் வந்து நம்மளை வந்து என்ன பண்ண மாட்டேங்காங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளை வந்து ஒர்க் பண்ண விட மாட்டாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து அது அவுட் ஆஃப் த சிலபஸ். ஸோ அது வந்து நம்ம பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் அங்கே வைக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் ஒரு ஃபேக்கல்ட்டிக்கிட்டேருந்து ஷேர் பண்ணும்போது அதை நான் கேட்டேன். ஸோ அதை வந்து அதையும் நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் அதையும் சொல்கிறதுல வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதில் பாதிக்கப்படுற வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுவாங்க ஒரு சப்ஜெக்ட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அப்படி அலோகேட் பண்ணும்போது வந்து ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த சப்ஜெக்டை கேட்டுட்டு அதுக்கு அந்த ஃபேக்கல்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் எனக்கு கொடுங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் வீட்டுக்கு போனான்னு கிடையாது, நான் வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணவே கூடாது, ப்ரிப்பேர் பண்ணாமல் நான் என்ன பண்ணணும் அதை வந்து நான் கிளாஸ் எடுக்கணுங்கிற மாதிரி அவங்களோட இது வந்து இதுதான், அவங்களோட கொஸ்டின் வந்து அவங்களோட ஆன்சர் வந்து இதுதான், எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இதை கொடுங்க, அவங்களோட கோரிக்கை இதுதான், எனக்கு வந்து எந்த விதம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது, நான் வரணும் எடுக்கணும் கிளாஸ் எடுக்கணும் போகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னா சப்போஸ் அவங்க வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும், ப்ரிப்பேர் பண்ணாமல் எடுக்க முடியும். நான்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் பேப்பர் C++ பைத்தான்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டேன். நானே என்ன பண்ணிடுவேன் கான்செப்டை கொண்டு போய் நானே எடுத்துருவேன். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது, ஓப்ஸில் கான்செப்ட் எல்லாமே நமக்கு ஆல்ரெடி எல்லாமே சேமாக தான் இருக்கும். அதனால் நானே போய் எடுத்துருவேன். பட் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, இவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜே கிடையாது. இவங்களுக்கு நான் கூட ஒரு 1 year இருந்தேன்னா சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு சின்ன நாலேஜ் கூட அவங்களுக்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க சப்ஜெக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ அதில் யார் பாதிக்கப்படுவான்னு பார்த்துக்கோங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாதிக்கப்படுவோம். இந்த மாதிரி நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பாதிக்கப்படுற வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க.
இன்னும் வந்து இதை சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஹோட்டலில் நம்ம ஒரு ஆளை ஹையர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அவங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். பட் இதுவே வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியை ஹையர் பண்ணும்போது இப்போ ஒரு பையன் வந்து காலேஜுக்கு வர்றான் அப்படின்னா அவன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணுங்கிற ஒரு இதில் தான் வருவான். ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தவங்க வந்து அந்த பையனை வந்து ட்ரெயின் பண்ணி கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடுவோம், அந்த பையன் வந்து ப்ளேஸ் ஆயிடுவோம். பட் இங்கே என்ன நடக்குதுன்னா போன வருஷம் தான் ஒரு பொண்ணு எம்சிஏ முடிச்சிருப்பாங்க, அந்த பொண்ணு பார்த்தா அடுத்த வருஷம் என்ன பண்ணியிருப்பாங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கைட் பண்ணி அவனை வேலைக்கு கொண்டு போகிற அளவுக்கு? இப்படி தான் நிறைய காலேஜில் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு மெயின் ரீசன் ஃபார் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்கிறது வந்து மெயின் ரீசன் இது தான். ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜுக்கே தேவை கிடையாது. காலேஜ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லட்சக்கணக்கில் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜில் SF எய்டட் 2 இது இருக்கும். இப்போ எஸ்எஃப்ல கூட பார்த்தீங்கன்னா சேலரி வந்து கம்மியாக தான் வாங்குவாங்க, ஃபேக்கல்ட்டிஸில் ஒரு 15-20 அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. பட் கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒர்க்கே இருக்காது, எதுவுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. பட் சேலரி மட்டும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் இதெல்லாம் எப்போ மாறும், என்றைக்கு மாறும்னு தெரியாது. பட் இதெல்லாம் கண்டிப்பாக மாற்றணுங்கிறது தான் என்னோட பெரிய ட்ரீம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஜுகேஷனில் நடந்திருக்க ஸ்பேம் வந்து நம்ம கண்டிப்பாக மாற்றணுங்கிறது தான். 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஒருத்தவங்க சேலரி வாங்குறாங்க. இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க கூட அந்தளவுக்கு சேலரி வாங்கலை. பட் அவனுக்கு வந்து ப்ரெஷர் நிறையா இருக்கும், அவன் நிறையா ஒர்க் பண்ணுவான். பட் காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே கிடைச்சா லீவு, நிறையா லீவ் கிடைக்கும். மொத்தமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து 180 நாள் தான் அவங்க உள்ளே வர்றாங்க. 180 நாள் உள்ளே வரதில் அவங்க நிறைய நாள் லீவ் எடுப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு இப்போ நிறைய லீவ் வந்து கவர்மெண்ட்லேருந்தே கொடுப்பாங்க. இப்போ அவங்க ஏதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 9 மாதம் லீவ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. பட் அதுக்கெலாம் அவங்க வந்து தகுதியான ஆட்களே கிடையாது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிம்பிளாக நம்ம சொல்கிறது என்ன சொல்லலாம்னா இப்போ ஒரு காலேஜில் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டியூஷனே இருக்கக்கூடாது. அப்படி சாஃப்ட்வேர் இன்ஸ்டியூஷன் இல்லைனா மட்டும்தான் காலேஜில் வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் வந்து போயிட்டுருன்னு அர்த்தம். பட் முன்னாடி இருந்தது கூட கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டியூஷன் வந்து காலேஜோட அதிகமாக வந்து வளர்ந்துட்டு வருது. அப்போ அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலேஜஸ் தான் அதுக்கு ரீசன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் ப்ரெப்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஃபேஸ் ப்ரெப்னு ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணுறான்னா அவன் ஒரு இன்ஸ்டியூஷன் தான். அவன் என்ன பண்ணுறான்னா நிறைய காலேஜஸ் கிட்ட அவன் என்ன பண்ணுறான், அப்ரூவல் வாங்கி அவன் என்ன பண்ணுறான்னா காலேஜே அவன் பிரேக் பண்ணுறான். அவன் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா காலேஜஸில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தேரியாக இருக்கும், நீங்கள் ஏன்ட்ட வந்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்லி காலேஜஸே வந்து டிகிரேட் பண்ணி அவன் என்ன பண்ணுறான், காலேஜஸ்குள்ளேயே அவன் ஒரு கேம்பஸ் வச்சு அவன் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான். மக்கள் வந்து காலேஜை நம்புகிறாங்க. பட் காலேஜ் என்ன பண்ணுறதில்ல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறதில்ல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து விசுவாசமாக இருக்கிறதே கிடையாது. காலேஜை வந்து மெயினாக வந்து கன்சிடர் பண்ணுறதே வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அமௌண்ட்டு தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் மாற்றம் வரணும், கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். என்னோடய ட்ரீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ட்ரீம். கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நானும் இன்னும் வரப்போகிற இதில் வந்து நானும் அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ராவல் பண்ணுவேன். பார்ப்போம். தேங்க்யூ. இன்னும் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஷேர் பண்ணுறேன் வந்து வேணும்.